ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நாம இன்னைக்கு இந்த பதிவின் மூலியமா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பணிகளுக்கெல்லாம் மிக உயரிய பணி மற்றும் மகத்துவமான பணி எது தெரியுமா? அதுவே உழவார பணி. அத்தகைய உழவார பணியானது நேற்றைய பொழுது, அதாவது 28/12/2025 நேற்றைய பொழுது நமது பிராலிமலையில் எழுந்தருளி மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அதாவது நம்ம முருகன் கோவில்ல விராலிமலையில இருக்கக்கூடிய மயில்கள் அறக்கட்டளை சார்பாக உழவார பணி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சிறப்பான முறையில அதுவும் இது முடிஞ்சிருக்கு. இந்த உழவார பணிக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகம் எங்கும், அதாவது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எண்ணற்றோர் பங்கு பெற்றிருக்காங்க. அதாவது எவ்வித ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடு இல்லாமையும், ஆண், பெண், திருநங்கை, திருநங்கைங்கிற வித்தியாசம் இல்லாமையும், வயசு வித்தியாசம் இல்லாம சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த இடத்துல அவங்க இது ஒண்ணா சேர்ந்து வந்திருந்தாங்க. காலையில 7 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இந்த உழவார பணியானது இது நடைபெற்றது. காலையில மக்கள் எல்லாருமே, அதாவது தன்னார்வலர்கள் எல்லாருமே அந்த இடத்துல இது ஒண்ணா கூடுனதுக்கு பிறகு பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு என ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு அவங்க பிரித்து அழைத்து செல்லப்பட்டு அவங்களது உழவார பணியானது அவங்க மேற்கொள்ள ஆரம்பிச்சிருந்தாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இது இது உழவார பணியானது இது மேற்கொள்ளப்பட்டது. காலையிலையும் மாலையிலையும் உழவார பணி மேற்கொண்டவர்களுக்கு குடிநீர் ஆகட்டும், குளிர் பானங்கள் ஆகட்டும், டீ, ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தாங்க. மதிய வேலைக்கு சாப்பாடு அருமையா நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. காவல்துறை நண்பர்கள் நம்ம எல்லாருக்குமே இது பாதுகாப்பு கொடுத்திருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மருத்துவ குழுக்களுமே நமக்காக அங்கே இங்கே இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கம்பெனிகள், அதாவது சிறு குறு வியாபாரிகள், சிறியது முதல் பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாமே ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதே நேரத்துல ஒலி அமைச்சு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கும் எல்லாருக்குமே எங்களுடைய இது நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த நேரத்துல கண்டிப்பாக நம்ம உழவர பணி மேற்கொள்ள காரணமா இருந்த எல்லா அன்பு உறவுகளுக்கும் எங்களது விராலிமலை மற்றும் விராலிமலை சுற்றுவட்டார பொதுமக்கள் சார்பாகவும், விராலிமலையில் இருக்கக்கூடிய மயில்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் இதே போல அடுத்த ஆண்டும் இதனை விட மிக சிறப்பான முறையில உழவர பணியானது நடைபெறும் என்பதனை நான் இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். உழவர பணியில் பங்கு பெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வரக்கூடிய 26ஆம் ஆண்டு நமது பிராலிமலை முருகனின் எல்லாம் வல்ல அருளும் கிடைக்க பெற்று சிறப்பான ஆண்டாக அமையுங்கிறதையும் நான் இடத்துல தெரிவிச்சுக்கிறேங்க. மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம். அதன் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சுபாஷ் மற்றும் மயில்கள் அறக்கட்டளை. நன்றி.